வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ பிப்ரவரி 2024 நடந்த எக்ஸாம்ஸோடைய ஜிடி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 18 செட் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. இது வந்து 19வது செட். ஸோ 18 செட் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு 360 கொஸ்டின் கிட்ட நம்ம முடிச்சிட்டோம். 360 கொஸ்டின் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 ஸ்டாட்டிக் கிட்ட வந்து நம்ம முடிச்சாச்சு. 4000 ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் நேட்டா. ஏன்னா ஒரு கொஸ்டின் அப்படின்றப்ப வந்து 10 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஆப்ஷனில் இருக்கிறது, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி வேற என்னெல்லாம் வரலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ எல்லாமே வந்து நம்ம பிடிஎஃப்மே வந்து நம்ம குரூப்பில் அப்லோட் ஆகிருக்குது. பிடிஎஃப் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸும் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது வந்து 19வது அனாலிசிஸ். சரி, இதில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து இப்போ ஜிடி கொஸ்டின் பேப்பருடைய அனாலிசிஸ் அப்படின்றதுனால வந்து வெறுமனே இப்போ வரக்கூடிய ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ வரப்போகிற சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ், சிஜிஎல் மெயின்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் எக்ஸாம், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். 2018 வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டுப்புறம் மற்றும் பழங்குடியின நடனத்திற்காக சங்கீத நாட்டக அகாடமி விருதை வென்ற இந்தியாவின் பின்வரும் நடன கலைஞர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யார் வந்து 2018 வந்து பழங்குடியின நடனத்திற்காக சங்கீத நாட்டக அகாடமி விருது பெற்றிருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து அர்ஜுன் சிங் தூர்வே. சரியா? யார் அப்படின்னா அர்ஜுன் சிங் தூர்வே அவர்கள் தான். ஸோ சங்கீத் நாட்டக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்க்குறோன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு ரீஜனல் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சங்கீத் நாட்டக் அகாடமியினுடைய முதல் பிராந்திய சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீஜனல் சென்டர் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில். ஃபஸ்ட்டு ரீஜனல் சென்டர் அட் ஹைதராபாத். ஓகே. ஸோ சங்கீத் நாட்டக் அகாடமி வந்து எப்பொழுது வந்து பெற்றது அப்படின்னா 1953 1953 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுனா சங்கீத் நாட்டக் அகாடமி. ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யாருன்னா தப்பன் குமார் பட்நாயக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு வந்து சாவு டான்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? சாவு டான்ஸ் வந்து 3 வகையான ஸ்டைல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னது? செராய்கல்லா, அடுத்து புருலியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாயூர் பஞ்சு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலேயே தெளிவாக பார்த்தோம், எழுதியே பார்த்தோம். அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த செராய்கல்லா அப்படின்றது வந்து ஜார்க்கண்ட் மாநிலம், புருலியா அப்படின்ற நடனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலம், மாயூர்பஞ்ச் அப்படின்ற ஸ்டைல் வந்து ஒடிஷா மாநிலம். இது எல்லாமே வந்து சாவு டான்ஸோடைய ஒரு ஸ்டைல் தான். சாவு டான்ஸ் அப்படின்றது மேஜராக எங்கே ஆடப்படுறது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அதில் வந்து இந்த சாராய் கெல்லா அப்படின்ற ஒரு நடனம் இருக்குல்ல, சாராய் கெல்லா. ஸோ இந்த நடனத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸ் ஆனவர் தான் யார் அப்படின்னா தப்பன் குமார் பட்நாயக் அவர்கள். ஓகே, தப்பன் குமார் பட்நாயக். இது வந்து போன கிளாஸோடைய ஒரு இது ஸ்லைட்லேயே இருக்கும். ரைட்டா? தெளிவாக சாவு டான்ஸ்னா என்ன, அதனுடைய ஸ்டைல்ஸ் டோட்டலாக 3 இருக்குது. அது எந்த மாநிலத்தில் ஆடப்படுறது எல்லாமே நான் எழுதியிருப்பேன். அது ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. தப்பன் குமார் பட்நாயக் அவர்கள் வந்து சாவு டான்ஸில் கீழே இருக்கிற சராய்கெல்லா அப்படின்ற ஒரு ஸ்டைல் கூட அசோசியேட் ஆனவர் தான் தப்பன் குமார் பட்நாயக் அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இந்தியாவின் அரசியலமைப்பில் வந்து சொத்துரிமை என்பது வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ரைட்டா? ஒரு அரசியலமைப்பு உரிமை. ரைட்டா? கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆனால் அடிப்படை உரிமையாக தான் இருந்துச்சு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அடிப்படை உரிமையாக இருந்தது. ஆனால் அது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லீகல் ரைட், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறிடுச்சு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த ஒரு ஸ்லைட் அப்படின்றது போன வீடியோவில் எழுதப்பட்டது. கரெக்டாக? சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உங்களுக்கு அடிப்படை உரிமை அப்படின்றது 6 இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், மத சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், அதுக்கடுத்து கல்விக்கான சுதந்திரம், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அடுத்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் நிறையவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அவைலபிள், அதாவது ஃபாரினர்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் அவைலபிளா இருக்குது. மொத்தமே 5 ஆர்டிகல் தான். 15, 16, 19, 29, 30. இந்த 5 ஆர்டிகல் மட்டும் தான் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா அவைலபிளா இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஃபர்ஸ்ட் எவ்வளோ அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதாவது இப்போ எவ்வளோ இருக்குன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து காரணம் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துரிமை. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து என்ன பண்ணாங்கன்னா 44வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், நான் ஆல்ரெடி சொன்ன கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 என்ன பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 31 இருந்துச்சு. ரைட்டா? ஆர்டிகல் 31. ஏன்னா அடிப்படை உரிமை அப்படின்றது கரெக்டாக ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் சொல்லுவாங்க. அதில் ஆர்டிகல் 31 இருந்தது தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா
ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமையாக இருந்த இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ கேன்சல் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அதை எந்த ரைட்டாக மாற்றினாங்க, ஆர்டிக்கல் 300A கீழே கொண்டு போயிட்டாங்க. என்ன ரைட்னா லீகல் ரைட். சரியா, லீகல் ரைட்டாக மாற்றப்பட்டது. ஸோ அப்போ இப்போதைக்கு எத்தனை அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் டோட்டலாக 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5. அந்த 5 வந்து என்னென்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. ஓகே, ஸோ இதுதான் மெயின். ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது தான். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தெரிந்ததும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனது நைட்ஹுட் பட்டத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக வந்து பார்த்திங்கன்னா துறந்த அதனுடைய அந்த பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக தனக்கு வழங்கப்பட்டிருந்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து திரும்பி கொடுத்துட்டார். ரைட்டா, ஸோ இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போமா, என்ன ஏது அப்படின்ட்டு. சரி, இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரைட்டா, ஜாலியன் வாலாபாக் மசக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மசக்கர் அப்படின்றது படுகொலை. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது வந்து எப்பொழுது நடக்கப்பெற்றது அப்படின்னா ஏப்ரல் 13, 1999 நடந்துச்சு. சரியா, ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது வைஸ்ராயா இருந்தவர் வந்து யாருன்னா கெல்ம்ஸ்ஃபோர்டு. வைஸ்ராயாக இருந்தவரின் பெயர் என்னன்னா இங்கே எழுதுறேன், வைஸ்ராய். அந்த டைமில் வந்து வைஸ்ராயா இருந்தவர் கெல்ம்ஸ்ஃபோர்டு. ஓகே, சரி. இப்போ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றது வந்து எப்பொழுது நடக்கப்பெற்றது அப்படின்னா எங்கே வச்சு நடந்துச்சுன்னா அட் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடம். இந்த ஜாலியன் வாலாபாக் எங்கே இருக்குன்னா அம்ரிட்சரில் இருக்குது. அம்ரிட்சர் எங்கே இருக்குது, பஞ்சாப்ல இருக்க அம்ரிட்சரில் இருக்க ஜாலியன் வாலாபாக், அங்கே தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பைசாக்கி நாள். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பைசாக்கி நாளை வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டாடுவதற்காக மக்கள் வந்து ஒன்று கூடியிருந்தாங்க. பீப்புள் கேதர்டு ஒன்று கூடியிருந்தாங்க. சரியா, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் கூடியதற்கு 3 முக்கியமான காரணங்கள் வந்து இருந்துச்சு. சரியா, அதில் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 காரணங்கள். அதில் ஒரு காரணம் வந்து என்னென்னா 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, எந்த சட்டத்திற்கு கீழேனா ரவுலட் சட்டத்திற்கு கீழே வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து டாக்டர் சத்யபால், இன்னொருத்தர் வந்து சைஃபுதீன் கிச்லு. அதாவது டிடென்ஷன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டிடென்ஷன் ஆஃப் டாக்டர் சத்யபால் அண்ட் சைஃபுதீன் கிச்லு. ஸோ 2 பேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 3 விஷயத்துக்காக மக்கள் வந்து ஒன்று கூடியிருப்பாங்க. ஒன்று வந்து இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணது, இன்னொன்று வந்து அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்காக அப்போசிஷன் ஆஃப் ரவுலட் ஆக்ட். அதுக்கடுத்து 3வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பைசாக்கி நாளை கொண்டாடுவதற்காக செலிப்ரேஷன் கொண்டாடுவதற்காக. ஓகே, ஸோ 3 காரணங்கள். ரைட்டா, ஸோ மக்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன காரணம்னா இந்த 3 காரணங்கள் தான். சரி, இப்போ இந்த 3 காரணங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரீசனுக்காக மக்கள் கூடினது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் 3வது காரணம், அதாவது இந்த பைசாக்கி நாளை கொண்டாடுவதற்காக மக்கள் கூடினாங்கல்ல, அது மட்டும்தான் அவங்க மட்டும்தான் ரொம்ப அதிகம். சரி, இப்போ இதனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக தான் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஓப்பன் ஃபயர். ஸோ இந்த காரணத்துக்காக என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3வது காரணம் அதாவது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் மக்கள் அதிகமாக ஒன்று கூடியிருந்தாங்க. மற்றபடி டாக்டர் சத்யபால் அதுக்கப்புறம் சைஃபுதீன் கிச்லு, யார் அப்படின்னா டாக்டர் சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்லு அரெஸ்ட்டுக்கோ இல்லை ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்கோ மக்கள் கூடினது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் அங்கே ஒன்று கூடியிருந்தாங்க. ரைட்டா, ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் ஓ டையர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். இந்த ஜென்ரல் ஓ டையர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஆர்டர் அண்ட் ஓப்பன் ஃபயர், கண்மூடித்தனமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சுட சொல்லிடுவார் அவருடைய படையை. ஆங்கிலேய படையை வந்து கண்மூடித்தனமாக சுட சொல்லிடுவார். அந்த துப்பாக்கி சூடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட இறந்துருவாங்க. சரியா, இந்திய மக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1000 பேர் கிட்ட இறந்ததா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு சம்பவத்திற்காக தான் பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு ரவீந்திரநாத் தாகூர்
என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் நிறைய பேர் வந்து அவங்களுக்காக அவங்களால முடிஞ்சது வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருக்கு ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட நைட்ஹுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துருவார். நைட்ஹுட் பட்டம், நைட் ஹுட் அப்படின்ற பட்டத்தை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா திருப்பி கொடுத்துருவார், வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, காந்தி, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கைசர் இந்து பட்டம், கைசர் KA கைசர் ஐ ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து என்ன பண்ணிடுவார்னா காந்தியுமே திருப்பி கொடுத்துருவார். ஓகே, அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, விஷ்ணு தாத் சுக்லா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இவர் வந்து ராய் பகதூர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து திருப்பி கொடுத்துருவார். ராய் பகதூர் அப்படின்ற டைட்டில் வந்து திருப்பி வேண்டாம் அப்படின்ட்டு கொடுத்துருவார். அதுக்கடுத்து சங்கரன் நாயர், நெக்ஸ்ட் சங்கரன் நாயர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு உறுப்பினராக இருப்பார். மெம்பர் ஆஃப் எந்த கவுன்சில் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் என்னவா இருப்பார்னா மெம்பர், உறுப்பினராக இருப்பார். அந்த உறுப்பினர் பதவியை வந்து என்ன பண்ணிடுவார்னா ராஜினாமா பண்ணிடுவார். சரியா? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்திற்காக பழி வாங்குவதற்காக யார் போவார்னா உத்தம் சிங் யாரை பழி வாங்குவார்னா மைக்கேல் ஓ டையர். அதாவது உத்தம் சிங் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா, அந்த டைமில் காதர் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்கும். காதர் பார்ட்டி, அந்த கட்சியை சேர்ந்த உத்தம் சிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவார்னா, மார்ச் 1940, ஸோ அங்கே வந்து துப்பாக்கி சூடு ஆர்டர் சொல்றது யார் அப்படின்னா ஜெனரல் ஓ டையர். இவருக்கு யாரை கொல்லுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மைக்கேல் ஓ டையர் இவரை கொல்லுவார். ஸோ மைக்கேல் ஓ டையர் யார் அப்படின்னா, அந்த டைமில் பஞ்சாபுடைய ஆளுநராக இருந்தவர். அந்த பஞ்சாபுடைய ஆளுநர் வந்து யாருக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாருன்னா ஜெனரல் ஓ டையருக்கு. இந்த ஜெனரல் ஓ டையர் வந்து யாருக்கு ஆர்டர் கொடுத்துருப்பார் அப்படின்னா அங்கே இருக்கிற படை வீரர்களுக்கு. ஸோ என்ன பண்ணுவார்னா டேரெக்டாக வந்து மைக்கேல் ஓ டையரையே வந்து யார் கொன்றுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உத்தம் சிங் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக பழிவாங்குவதற்காக கொன்றுவார். ரைட்டா? ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. இதை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் ஒன்று போடப்பட்டது. அந்த கமிஷனுடைய பெயர் வந்து என்னன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக போடப்பட்ட கமிஷனின் பெயர் தான் வந்து ஹண்டர் கமிஷன். என்ன கமிஷன்னா ஹண்டர் கமிஷன். ஓகே, ஸோ அவங்க வந்து விசாரிப்பதற்காக என்னதான் நடந்துச்சு அப்படின்றத விசாரிப்பதற்காக வந்து ஒரு கமிஷன் ஒன்று போடப்பட்டது, ஹண்டர் கமிஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் கடலுக்கு அப்பால் இந்தியாவின் தெற்கு அண்டை நாடுகள் வந்து எத்தனை நாடுகள் வந்து தீவுகளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவுடைய நெய்பர்ஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து ஐலாண்டு கண்ட்ரீஸா இருக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து 2. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்லைடு அப்படின்றது வந்து போன வீடியோவில் வந்து எழுதப்பட்ட ஒரு ஸ்லைடு. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 15,100 லேண்ட் பார்டர் அப்படின்றது இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதுக்கடுத்து சைனா, அதுக்கப்புறம் நேபாள், இந்த மாதிரி நிறைய வந்து லேண்ட் பார்டர் அப்படின்றது ஒரு 15,100 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதில் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்து பார்டர் ஷேர் பண்ணுறது எந்த கண்ட்ரி அப்படின்னா அது பங்களாதேஷ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதாவது நார்த்து இது வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இருக்குது. நார்த் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைனா இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சைனா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேபாள், பூட்டான் எல்லாமே இருக்குது. ஈஸ்ட் சைடில் வந்து பங்களாதேஷ், மியான்மர் இதெல்லாம் இருக்குது. சவுத் ஈஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா மால்தீவ்ஸ். இந்த இரண்டும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுடைய நெய்பர்கள் வந்து தீவுகளாக இருக்குது, மால்தீவ்ஸ் மற்றும் இலங்கை. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பங்களாதேஷ் தான் அதிகமான பார்டர் ஷேர் பண்ணுறது. பங்களாதேஷ் அதிகமான பார்டர் ஷேர் பண்ணுறது 4096.7 கிலோமீட்டர். அதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், WATM². அதாவது WATM², M 2 வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்திய மாநிலங்களில் இந்த மாநிலங்கள் எல்லாமே பங்களாதேஷ் கூட பார்டர் ஷேர் பண்ணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்த கேள்வி. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு, அதாவது செலவுகள் அப்படின்றது வந்து 2 வகையான செலவுகள் இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எந்த வகையான செலவு என்பது வந்து சொத்துக்களை உருவாக்க வழி வகுக்காத செலவுகள் என்று இங்க வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர்
ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? வருவாய் செலவு அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சொத்தை வந்து கிரியேட் பண்ணாது. நமக்கு வந்து சொத்தை வந்து கிரியேட் பண்ணாதது எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா நான் அது தெளிவாக எழுதி போடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு அப்படின்றது வந்து 2 வகையான செலவுகள் இருக்குது. ஓகே, 2 வகை. ஒன்று வந்து என்னென்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசட்டை உருவாக்காது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அசட் அப்படின்னா சொத்தை வந்து உருவாக்காது. ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும் அப்படின்னா சொத்து உருவாக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எம்ப்ளாயி வேஜஸ், நம்ம வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம், எம்ப்ளாயியுடைய சேலரி, அதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பென்ஷன் அதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்ட் கொடுக்குறது, வாடகை கொடுக்குறது, அதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். இதுவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா ஏதாச்சும் இப்போ ஒரு மெஷின் வாங்குகிறோம், எக்யூப்மெண்ட் வாங்குகிறோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு கிரியேட் ஆகும், சொத்து அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதாச்சும் வந்து பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்டு வாங்குகிறோம், லேண்டு மூலியமாக சொத்து கிடைக்கிறது. அதுக்கடுத்து நம்ம வண்டி வாங்குகிறோம், வெஹிக்கிள் மூலியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வாங்குகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். சரியா? அப்போ அவங்க கேட்குறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொத்து உருவாக்கும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொத்து உருவாக்காது, அசட் அப்படின்றத உருவாக்குவாது. சரியா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருவாய் செலவு தான். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாக்கி இந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்கும்? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹாக்கி இந்தியா அப்படின்றது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாக்கி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு பொறுப்பான ஆளும் குழுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாக்கி இந்தியா அப்படின்றது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு கீழே தான் வருது. சரியா? எதுனா இந்த ஹாக்கி இந்தியா. ஸோ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க ஹாக்கியை பொறுத்த வரைக்கும். இது FIH அப்படின்றது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். சரியா? FIH அப்படின்றது நான் அதை எழுதி போகிற டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஸோ FIH ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா முக்கியமானதில் என்னன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுப்பாங்க. சரியா? அதில் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து 2023, 24 இதுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு, பிளேயர் ஆஃப் த இயர். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மென்ஸ் பிளேயர் ஆஃப் த அவார்டு, மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங். ஓகே, அதுக்கடுத்து உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த அவார்டு, உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இப்பி ஜேன்சன். அதுக்கடுத்து மென்ஸ் கோல் கீப்பர், ஜிகேன்னு போடுறேன், கோல் கீப்பர். சரியா? மென்ஸ் கோல் கீப்பர் ஆஃப் த இயர் வந்து யார் அப்படின்னா PR ஸ்ரீஜேஷ். அதுக்கடுத்து உமன்ஸ் கோல் கீப்பர் ஆஃப் த இயர் யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஏஜியா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், PR ஸ்ரீஜேஷ் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து இப்பி ஜான்சன் வந்து எந்த நாடு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நெதர்லாண்டு நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, நெதர்லாண்டு. அதுக்கடுத்து LAND. அடுத்து உமன்ஸ் கோல் கீப்பர் ஆஃப் த இயர் ஏஜியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா சீனாவை சேர்ந்தவங்க. இதில் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்குல்ல, இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1924 உருவானது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னா லவுசானே எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டாட்டிக் எதுனா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ரைட்டா? சரி,
இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஹாக்கி அப்படின்னு பார்க்குறப்போ வந்து எத்தனை பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுறாங்க ஹாக்கியில். இந்த நார்மலாக ஃபீல்டு ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 11 பிளேயர்ஸ். இதுவே ஐஸ் ஹாக்கியில் எத்தனை பிளேயர் அப்படின்னா 6 பிளேயர் விளையாடுவாங்க. ஸோ ஃபீல்டு ஹாக்கியில் 11 பிளேயர், ஐஸ் ஹாக்கியில் 6 பிளேயர் விளையாடுவாங்க. ரைட்டா, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து பல ஆண்டுகளாக பசுமை புரட்சியின் பிரதானமாக இருந்தது வந்து எந்த ஒரு பயிர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் கோதுமை. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோதுமை. உங்களுக்கு பசுமை புரட்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில முக்கியமான ஸ்டாட்டிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இதை எழுதி போடுறேன். ஸோ கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபாதர் இதுல இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை யாரு, உலகளவில் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் யாருன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் உலகளவில் பசுமை புரட்சியின் தந்தையாக கருதப்படுபவர் வந்து நார்மன் போர்லாக். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பசுமை புரட்சியின் வார்த்தை, அதாவது வேர்டு, இந்த வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வில்லியம் எஸ் கவுட். ஓகே, அதுக்கடுத்து இந்த பசுமை புரட்சியின் போது இது வந்து எத்தனாவது 5 ஆண்டு திட்டத்திலிருந்து பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 5 இயர் பிளான், FY பின் போடுறேன். எந்த 5 இயர் பிளான்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 3வது 5 இயர் பிளான், 3rd 5 இயர் பிளான், FYP. சரியா, 3rd 5 இயர் பிளான். எந்த வருஷம் அப்படின்னா 1961 to 66 அந்த டைம்ல கொண்டு வரப்பட்டது தான் கிரீன் ரெவல்யூஷன். வந்து இந்தியாவில் முதலாக எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1965. சரியா, ஸோ இந்த 3ஆம் 5ஆண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் 5ஆண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர். அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பசுமை புரட்சியை, சரியா, இந்தியாவில் பசுமை புரட்சியை முதலாக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா பஞ்சாப்ல. சரியா, அதுக்கடுத்து தான் பஞ்சாப்க்கு அடுத்து தான் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு போச்சு. ஹரியானா, அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு போகப்பட்டது. ஓகே, அதுக்கடுத்து இந்த பசுமை புரட்சியில என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HYV சீட்ஸ். சரியா, HYV சீட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், அதிகமான மகசூல் தரும் விதைகள். ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். ஓகே, ஸோ அதிக சீட்ஸ். ஓகே, இதுதான் HYV, அதிக மகசூல் தரும் விதைகள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இப்போ விதைகள் இருக்குதுல்ல, ஸோ டோட்டலாக எத்தனை விதைகள் அப்படின்னா 2 விதைகள். ஓகே, மொத்தமாக எத்தனை விதைகள்னா 2. அந்த 2 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து என்னென்னா கோதுமை, இங்கே எழுதுகிறேன் தனியாக. ஸோ டோட்டலாக 2 விதைகள். ஒன்று வந்து கோதுமை வீட், இன்னொன்று வந்து என்னென்னா ரைஸ் அரிசி. இதில் கோதுமை விதை எங்கேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா மெக்சிகோவிலிருந்து. கோதுமை விதை மெக்சிகோவிலிருந்து வாங்கப்பட்டது. அதுக்கடுத்து அரிசியின் விதை பிலிப்பைன்ஸ்லேருந்து வாங்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கிரீன் ரெவல்யூஷன் ரிலேட்டடாக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். இது எல்லாமே கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி கிரிக்கெட் பற்றி கேட்குறாங்க. ஸோ கபில் தேவ் அவர்கள் வந்து 1983 இந்தியா வந்து உலகக்கோப்பை ஜெயிக்கிறப்ப எந்த ஸ்டேடியத்தில் வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றது கேள்வி. எந்த ஸ்டேடியத்தில் வந்து அந்த கப்பை வந்து தூக்குனாங்க அப்படின்னா லார்ட்ஸ் ஸ்டேடியம். சரியா, லார்ட்ஸ் ஸ்டேடியத்தில் வச்சு தான் ஜெயிச்சாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப், உலகக்கோப்பை. ஸோ உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்தியா உலகக்கோப்பை. ஓகே, ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 2 விதமான வேர்ல்டு கப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ODI, அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க, அதாவது 50 ஓவர் மேட்ச்சு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா T20 இன்டர்நேஷ்னல். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவர் மேட்ச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் இருக்குதுல்ல, ஒன் டே இன்டர்நேஷ்னல் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோட்டலாக 2 தடவை ஜெயிச்சிருக்கோம். ஒன்று 1983, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 2011. ஸோ உங்களுக்கு 1983 ஜெயிக்கிறப்ப வந்து கேப்டன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் கபில் தேவ். அதுக்கடுத்து 2011 ஜெயிக்கிறப்ப கேப்டன் யார் அப்படின்னா MS
எம்எஸ் தோனி. ஸோ இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா, கபில் தேவ் அவர்கள் வந்து எந்த பிளேஸில் வச்சு அந்த ஃபைனல் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, எந்த கிரவுண்ட் அப்படின்னா லார்ட்ஸ் கிரவுண்ட். என்ன கிரவுண்ட்னா லார்ட்ஸ் கிரவுண்ட். அங்கே தான் வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. சரியா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினில் கேட்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு 2 தடவை வந்து ஜெயிச்சிருக்கோம். ஒன்று 1983, இன்னொன்று 2011 வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருக்கு. அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப். இதுவே T20 இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் வந்து இந்தியா வந்து எப்போ ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2007. ஒன்று வந்து 2007 ஜெயிச்சிருக்கோம். அடுத்து இப்போது 2024 வந்து நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. அதுக்கடுத்து நம்மளுக்கே வந்து பிசிசிஏ, அதுக்கப்புறம் ஐசிசி அப்படின்ற 2 பாடி இருக்குது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பாடி. கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து ஒரு 2 பாடி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பிசிசிஐ, இன்னொன்று வந்து என்னென்னா ஐசிசி, இன்னொன்று வந்து ஐசிசி. அதில் பிசிசிஐனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இது வந்து பிசிசிஐனுடைய ஃபுல் ஃபார்ம். இது ஐசிசியினுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா அளவில், இது வந்து உலக அளவில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுற பாடி, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகே, ஐசிசியினுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் எப்பொழுது உருவாக பெற்றது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்பொழுது அப்படின்னா 1928. 1928. அதுக்கடுத்து பிசிசிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா மும்பை. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. அதுபோக பிசிசிஐனுடைய பிரசிடென்ட் வந்து யாருன்னா ரோஜர் பின்னி. பிரசிடென்ட் தலைவர் வந்து யாருன்னா ரோஜர் பின்னி அவர்கள். ஓகே, அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இது உருவானது எப்பொழுதுனா 1909. ஐசிசி உருவானது 1909 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகே, அதுக்கடுத்து ஐசிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா துபாயில் இருக்குது. ஐசிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாய் எங்கே இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, அங்கே இருக்குது. அதுக்கடுத்து ஐசிசியினுடைய பிரசிடென்ட் தலைவர் யாருன்னா ஜே ஷா, அவர் தான் வந்து தலைவர். ஓகே, அதுக்கடுத்து ஐசிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, ஐசிசி வந்து மந்த்லி மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்ற ஒரு அவார்டு விடுவாங்க. சரியா, ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் மந்த்துக்கு, இப்போ ரீசெண்டாக வந்தது நவம்பர் தான். ஓகே, ஸோ நவம்பர் மந்த்துக்கு வந்து மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த்து, அதாவது ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த். அதே மாதிரி ஐசிசி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது, நவம்பருக்கு தான் வந்திருக்கு. சரியா, டிசம்பருக்கு இன்னும் வரலை. ஸோ மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருன்னா ஹாரிஸ் ரவுஃப். உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து யாருன்னா டேனி வியாட் ஹாக்டே. அதுக்கப்புறம் வந்து ஹாட்ஜே. ஸோ இதில் வந்து ஹாரிஸ் ரவுஃப் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஹாரிஸ் ரவுஃப் தான் ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் நவம்பர். ஓகே, அதுக்கடுத்து இவங்க வந்து டேனிஸ் யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா டேனி வந்து இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டேனி வியாட் ஹாட்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐசிசி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் நவம்பர் மாதத்துக்கு. ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதையுமே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, நவீன கால அட்டவணையில் வந்து எத்தனை கிடைமட்ட வரிசைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 7. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 7 அப்படின்றது வந்து 1 2 3 4 5 6 7. ஏன்னா ரோ அப்படின்றது வந்து இதுதான் ரோ. ஸோ இதுதான் ரோ. ஓகே, இப்படி வரும். அதுக்கடுத்து காலம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி, இதுதான் காலம். ஸோ இதுவே எத்தனை காலம் இருக்குதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ டோட்டலாக எத்தனை காலம் இருக்குது, 18 காலம் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த இதில் போட்டிருக்கேன், இந்த பிக்சர்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம், இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஐசிசிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் இருக்குதுல்ல, ஸோ அடுத்து வந்து எப்பொழுது நடக்க போகுதுன்னா 2027 நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு
அதை நான் இங்கேயே எழுதுகிறேன். ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்பு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எப்பொழுது நடக்க போகுதுன்னா 2027 2027 நடக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து எப்பொழுது நடக்க போகுது அப்படின்னா 2031. சரியா, 2027 எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா இந்த 3 நாடுகளில் வச்சு. ஒன்று வந்து என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னொன்று வந்து ஜிம்பாப்வே, இன்னொன்று வந்து நமீபியா. இந்த 3 நாடுகள்லையுமே வச்சு நடக்க போகுது ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப். அதே மாதிரி 2031 வேர்ல்டு கப் வந்து எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா பங்களாதேஷ் அண்ட் இந்தியா 2 இடத்துல. அதாவது பங்களாதேஷ் அண்ட் இந்தியா இந்த 2 இடங்களில் வச்சு இது வந்து நடக்க போகுது. ஓகே, சரி. இந்த பீரியாடிக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை ரோ இருக்குதுன்னா 7 ரோ. ஸோ பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னா டோட்டலாக 7 ரோ இருக்குது. அதுக்கடுத்து எத்தனை காலம் இருக்குதுன்னா டோட்டலாக 18 காலம் இருக்குது. ரோ வந்து எப்படி இருக்குதுன்னா ஹரிசாண்டலாக இருக்குது. சரியா, ஹெச்ன்னு போடுறேன், ஹரிசாண்டல். இதுவே காலம் வந்து வி வேர்ட்டிக்கலாக இருக்குது. சரியா, ஹரிசாண்டல் ரோ, வேர்ட்டிக்கல் காலம். வேர்ட்டிக்கல்னா இந்த மாதிரி இருக்கிறது, நான் இதிலே போடுறேன். ரோ அப்படின்றது வந்து இந்த மாதிரி, இதுதான் ரோ. வேர்ட்டிக்கல் காலம் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கிறது வந்து காலம். ஸோ இது மாதிரி 18 இருக்குது. இதை வந்து ரோ வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பீரியட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரோ வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பீரியட். காலம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, குரூப். அப்போ எத்தனை பீரியட் இருக்குன்னா 7 பீரியட் இருக்குது. எத்தனை குரூப் இருக்குன்னா 18 குரூப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதே இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக இன்னொரு கொஸ்டினை கேட்பாங்க. என்ன பண்ணால் ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் முதல் எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து எப்போவுமே மேலே இருக்கிற நம்பர் தான் வந்து அட்டாமிக் நம்பர். சரியா, ஸோ இதில் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து என்னென்னா 1. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து கடைசி இருக்கிற எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆக்னேசான். சரியா, அதை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்னேசான். இதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்னேசான். இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னா 118. ஸோ டோட்டலாக எத்தனை ரோ இருக்குதுன்னா மொத்தம் 7 ரோ இருக்குது, அல்லது 7 பீரியட். எத்தனை காலம் இருக்குது, 18 காலம் இருக்குது, அல்லது 18 குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. காலமை குரூப்னு சொல்கிறாங்க, ரோவை பீரியட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வேற என்ன மாதிரி கேள்விகள் இதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளினுடைய ஃபாதர். மாடர்ன் பீரியாடிக் டேபிளினுடைய ஃபாதரா, அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யாருன்னா டிமிட்ரி மெண்டலெவ். ஓகே, ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டுபிடிச்சவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர், ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் 17வது குரூப். நான் ஆல்ரெடி என்ன சொன்ன, குரூப் அப்படின்றது இந்த மாதிரி வரதான் குரூப், காலம். இதுதான் குரூப் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதில் வந்து 17வது அப்படின்றது பார்த்துட்டோம்னா எதுனா இதுதான் கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த இடத்துல இருங்க, நான் ஹைலைட் பண்ணியே காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனாவது குரூப் அப்படின்னா 17வது, 17th. இந்த 17th குரூப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாலோஜன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டது என்னன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஹாலோஜன்ஸ். இந்த ஹாலோஜன்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எஃப் அப்படின்றது வந்து என்னென்னா ஃப்ளோரின். எஃப் அப்படின்றது ஃப்ளோரின். ஓகே, அதுக்கடுத்து இந்த சிஎல் அப்படின்றது குளோரின். அதுக்கடுத்து குளோரின். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புரோமின். எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்டது, அதனால தான் நான் தனியாக எழுதி போடுறேன். அப்புறம் ஐ அப்படின்றது வந்து அயோடின். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டட்டின். அதுக்கப்புறம் டெனசின். இந்த இது வந்து என்னன்னா டெனசின். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாலோஜென்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இது பேர் என்ன அப்படின்னா ஹாலோஜென்ஸ். எத்தனாவது குரூப் அப்படின்னா 17வது குரூப் பேர் தான் ஹாலோஜென்ஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஹாலோஜென்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா சால்ட் ப்ரொடியூசிங் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா, அது பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சால்ட் ப்ரொடியூசிங். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா சால்ட் ப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இது எல்லாமே சால்ட்டு தான். ரைட்டா, ஹாலோஜென்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
இதுதான் மாடர்ன் பீரியட் டேபிளை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பசுமை புரட்சி பற்றி தான். ஸோ பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் பயிர் விளைச்சல் அப்படின்றது கணிசமாக இந்தியாவில் வந்து அதிகரித்தது தான். அது போக இந்தியா விவசாயத்தை வந்து மாற்றியது. பட் ஆனால் அதனுடைய டிராபேக் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் வந்து ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் தான். ஏன்னா இந்த இதில் பாருங்கள் உணவு உற்பத்தி குறைந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து அதிகமாச்சு. அடுத்து குறைக்கப்பட்ட அரசு முதலீடு. அரசு வந்து முதலீடு பண்ணுறது கம்மியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. அரசு முதலீடு அதிகமாக தான் ஆச்சு. அடுத்து ரசாயன உரங்கள் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. ரசாயன உரங்களின் யூஸ் வந்து பயன்பாடு அப்படின்றது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. ஸோ சுற்றுச்சூழல் சீரழிவு இது வந்து கரெக்டு. ஏன்னா அவங்க விதை போடுறாங்க அப்படின்றப்ப வந்து அந்த விதை வந்து நல்லாவே வளரும் தான். ஆனால் அதே நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் உணவு உற்பத்தி அப்படின்றது அதிகமாச்சு. ஆனால் அதே நேரத்தில் மண்ணினுடைய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்தியாவினுடைய தந்தை MS சுவாமிநாதன், உலக அளவில் தந்தை நார்மன் போர்லாக், இது எல்லாத்தையும் பார்த்தோம்ல. ஸோ அது போக இதையுமே சேர்த்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். பசுமை புரட்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ இதில் நான் எழுதி போடுறேன். ஸோ பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு, உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், FPனா ஃபுட் ப்ரொடக்ஷன் போடுறேன். உணவு உற்பத்தி அப்படின்றது என்னாச்சு உங்களுக்கு அதிகமாச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் GI கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னாச்சு அதிகமாச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் CF அப்படின்னு போடுறேன். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து என்னாச்சு அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னாச்சு பொல்யூஷன், என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் இதுவுமே என்னாச்சு அதிகமாக தான் ஆயிடுச்சு. சரியா, உங்களுக்கு சுற்றுச்சூழல் சீரழிவு அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஏன்ஷியன்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம் ஓகே. ஸோ இதில் வந்து ஹரப்பர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருந்து இந்த தாமிரத்தை பெற்றிருக்கலாம், அதாவது ஹரப்பன்ஸ் வந்து காப்பர் அப்படின்றத இப்போ இருக்கிற எந்த இடத்துல இருந்து பெற்றிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இதை ஈஸியாக வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஹரப்பன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இப்போ இதுதான் இந்தியா அப்படின்னா உங்களுக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பேர்லேயே இருக்குது. உங்களுக்கு இந்தஸ் அப்படின்ற நதியே வந்து இந்த பக்கத்தில் ஓடுறது தான். ஓகே. ஸோ அப்படின்றப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து தமிழ்நாடு எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா தமிழ்நாடு இங்கே இருக்குது. ஓகே. கேரளாவை எலிமினேட் பண்ணலாம், கேரளா இங்கே இருக்குது. ஒடிஷா எலிமினேட் பண்ணிடலாம், அது இங்கே இருக்குது. ஸோ அப்போ சிந்து சமவெளி நாகரிகமே இந்த பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ கேரளா எலிமினேட், தமிழ்நாடு எலிமினேட் பண்ணிடலாம், கேரளா எலிமினேட் பண்ணிடலாம், ஒடிஷா எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் D மட்டும்தான், ராஜஸ்தான். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த ஏரியா தான் வந்து சிந்து நதி ஓடுற நதி. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இந்தியாவில் வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான 2 இடங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஹரப்பா, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மொஹன்ஜோதாரோ. இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பகுதி. ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1921 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, 1921. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இது வந்து 1922 போல கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா, 1922 போல கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோவை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து ஹரப்பாவை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் தாயாராம் சாணி டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தாயாராம் சாணி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கடுத்து மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா RD பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் RD பானர்ஜி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானது. ரெண்டுமே வந்து எந்த சைடு இருக்குன்னா பாகிஸ்தான் சைடு தான், ரெண்டுமே பாகிஸ்தான் சைடு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மொஹஞ்சதாரோ இங்கே இருக்க மொஹஞ்சதாரோ எந்த நதியின் கரையோரம் இருக்குதுன்னா இந்தஸ் நதி. இதுவே ஹரப்பா அப்படின்னு பார்க்குறப்ப எந்த நதி அப்படின்னா ரவி நதி. எந்த நதினா ரவி நதி. ரைட்டா, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அவார்டு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. UK இந்தியா விருதுகளில் வந்து 2023 ஆண்டிற்கான உலகளாவிய இந்திய ஐகான் வந்து விருது வந்து யாருக்கு வழங்கப்பெற்றது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மேரி கோம் அவர்களுக்கு. யாருக்கு அப்படின்னா
மேரி கோம் அவர்களுக்கு. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெஸ்லர், சரியா, மேரி கோம். ஸோ மேரி கோம் பார்க்குறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்னென்ன விருதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா 2006, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2013, நெக்ஸ்ட் வந்து 2020. என்னென்ன விருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2006 வந்து பத்மஸ்ரீ விருது, அதுக்கடுத்து 2013 வந்து பத்ம பூஷன் விருது, 2020 பத்ம விபூஷன் விருது, 2023 பத்ம விபூஷன் விருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விருதுகள் அப்படின்னா 2003 அர்ஜுனா விருது, ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்கப்படுற அர்ஜுனா விருது. அதுக்கப்புறம் வந்து 2009 மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது, சரியா. என்ன விருது அப்படின்னா கேல் ரத்னா, ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்கப்படுற மிக உயரிய விருது, இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற உயரிய விருது வந்து கேல் ரத்னா விருது, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் கொடுக்கப்படுறது, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டால் ஜெயிச்சிருக்காங்க. எப்போனா 2012. என்ன ஒலிம்பிக்ஸ்? லண்டன் ஒலிம்பிக்ஸ். 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க எந்த மெடல் ஜெயிச்சாங்கன்னா பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. ரெஸ்லிங்கில் தான், ஓகே. ரெஸ்லிங். இவங்க வந்து ஆக்சுவலாக எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க? ரெஸ்லர். இவங்க வந்து ஒரு ரெஸ்லிங், ஓகே. ஸோ பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. எத்தனை கிலோகிராம் கேட்டகரினா 51 கிலோகிராம் கேட்டகரி, 51 கிலோகிராம் கேட்டகரி, ஓகே. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா 2023-24 பட்ஜெட்ல வந்து சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பழங்குடியினருக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரதான் மந்திரி PVTG மேம்பாட்டு திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதில் வந்து அந்த PVTG-டைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஃபுல் ஃபார்ம், சரியா. PVTG-னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், சரியா, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்கள், ஓகே. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்றது. டோட்டலாக இந்தியாவில் வந்து எத்தனை பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்கன்னா 75 இருக்கிறாங்க. இதில் 75ல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுனா ஒரிசால தான் கிட்டத்தட்ட 13 குழுக்கள் வந்து இருக்கிறாங்க, ரைட்டா. இதில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 6 குரூப்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ PVTG அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரைபல் குரூப்ஸ் தான். நம்மளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து 3 ஆர்டிக்கல் இருக்குது. என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 338, அடுத்து 338A, அதுக்கப்புறம் 338B. ஸோ இதில் 3மே வந்து கமிஷன் ரிலேட்டடாக சொல்லப்பட்டிருக்கிறது தான். என்னென்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட், அதுக்கடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதுக்கடுத்து வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ், ரைட்டா. எல்லாமே வந்து தேசிய ஆணையங்கள் தான். ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்காக, ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்காக, பேக்வர்டு கிளாஸஸ்க்காக போடப்பட்டிருந்த உங்களுக்கு தேசிய ஆணையங்கள் தான் இது எல்லாமே, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எப்பொழுது இது உருவாக்கப்பட்டது, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்னு தான் இருந்துச்சு. அது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 89வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே எப்பொழுது பிரிக்கப்பட்டது, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்னு தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் வந்து இது எப்படி பிரியப்பட்டது, இந்த ரெண்டாக பிரியப்பட்டது. ஸோ எந்த ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இது பிரியப்பட்டது அப்படின்னா 89வது. எப்பொழுது வந்து இதை பிரித்தாங்க அப்படின்னா 89வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 தான் இதை வந்து பிரித்தாங்க, ரைட்டா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 102வது அமெண்ட்மெண்ட், 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018, அப்பொழுது தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க, இதுவே இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 168வது பிரிவில் வந்து மாநில சட்டமன்றத்தில் வந்து 2 அவைகள் இருக்குது. ஒன்று வந்து சட்டமன்றம், இன்னொன்று வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சட்டசபை, ஸ்டேட் கவுன்சில், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்று சட்டசபை, அது தமிழில் வந்து சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 6 ஸ்டேட்டுக்கு தான் 2 இது இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக வந்து ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட்ஸில் வந்து மொத்தமாகவே 6 மாநிலங்களில் தான் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ற 2 இது இருக்குது. அந்த 6 மாநிலங்களுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா தும்காப், TUMKAB, இதுதான் வந்து ஷார்ட்கட். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா T ஃபார் என்ன அப்படின்னா தெலுங்கானா, டீனா தெலுங்கானா, யூன்றது வந்து என்னென்னா உத்தரப்பிரதேஷ், எம்ன்றது வந்து மகாராஷ்டிரா, கே அப்படின்றது கர்நாடகா, ஏ வந்து ஆந்திர பிரதேஷ், பி வந்து பீகார். இதுதான் தும்காப், சரியா. 6 மாநிலங்களுக்கு தான் என்ன இருக்குதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இருக்குது, ஓகே. அடுத்தது
அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா நார்மலாக வந்து கேபிட்டல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ சைனாவினுடைய கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பெய்ஜிங். சைனாவினுடைய தலைநகரம் பெய்ஜிங். சரியா? சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஸோ சீனாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய ரிவராக கன்சிடர் பண்ணுறதுன்னா யாங்ஸே ரிவர். சீனாவினுடைய இவ்வளோ பெருசாக ஓடுது, இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக சீனாவிலே வந்து ரொம்ப பெரிய ரிவர் அது யாங்ஸே ரிவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சைனாவிலையும் பெருசு, அதாவது சைனாஸ் லார்ஜஸ்ட் ரிவர். ஓகே, அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா யாங்ஸே ரிவர் தான் ஏஷியாலே லார்ஜஸ்ட் ரிவர், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்டு லாங்கஸ்ட் உலக தேர்ட் லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு. சரியா? உலகத்திலேயே 3வது நீளமான ரிவர், அடுத்து ஏஷியாலே மிக பெரிய ரிவர், அதுக்கடுத்து சீனாவிலேயே மிகப்பெரிய ரிவர் எது அப்படின்னா அது இந்த யாங்ஸே ரிவர் தான். யாங்ஸே ரிவர். ஓகே, கிட்டத்தட்ட 6300 கிலோமீட்டர் உடையது, 6300 கிலோமீட்டர் நீளமுடையது. ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம் உங்களுக்கு, எது அப்படின்னா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னா மொத்தம் இதில் எழுதிடுறேன். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மொத்தம் 169, 171, 172ன்னு 3 ஆர்டிக்கல் பேசுது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் 168 அப்படின்றது டோட்டலாக 6 மாநிலங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து 169, அடுத்து 171, அடுத்து 172, 3 ஆர்டிக்கல். இதில் 169 அப்படின்றது வந்து பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத உருவாக்குறதும் சரி அதை அபாலிஷ் பண்ணுறதும் சரி பவர் யார்கிட்ட இருக்குதுன்னா அது பார்லிமெண்ட்டுக்கு தான், பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது. 171 அப்படின்றது காம்போசிஷன் பற்றி, எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். 172 அப்படின்றது டியூரேஷன் பற்றி பேசுது. சரியா? ஏன்னா என்ன டியூரேஷன் அப்படின்னா ஒரு உறுப்பினர் வந்து மேக்ஸிமம் எத்தனை வருஷம் இருக்க முடியும்னா 6 வருஷம் இருக்க முடியும். சரியா? உறுப்பினர்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/3, 3/1 வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிட்டையர் ஆகணும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆகணும்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 3/1 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகணும். ஒரு உறுப்பினருக்கு மேக்ஸிமம் 6 வருஷம் அப்படின்றத சொல்றது. டேர்ம் வந்து 6 வருஷம். ஓகே, சரி. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்னன்னா உலக வங்கியின் எத்தனாவது தலைவராக அஜய் பங்காவை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 14வது தலைவராக. சரியா? 14வது தலைவராக. நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 2, அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உலகத்திலேயே டாப் லெவலில் இருக்குது 2 தான். ஒன்று வந்து என்னன்னா வேர்ல்டு பேங்க், இன்னொன்று வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. இதில் வேர்ல்டு பேங்க்கும் சரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் சரி எப்பொழுது உருவானது வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டுமே வந்து ஜூலை 1944 தான். இரண்டுமே ஜூலை 1944. இன்கேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த உலக வங்கியும் சரி இல்லை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் சரி இது ரிலேட்டடாக என்ன கான்ஃபரன்ஸ் இருக்குது, எந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று வச்சு எந்த கான்ஃபரன்ஸில் இந்த 2த்தையுமே வந்து சேர்த்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, அப்பொழுதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே இந்த 2யுமே வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு சொன்னது. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உலக வங்கி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2த்துக்குமே தலைநகரம், இந்த 2னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி தான். வாஷிங்டன் டிசின்றது நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியா அப்படின்னு பார்த்தோம். இந்த வாஷிங்டன் டிசி எங்கே இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய தலைநகரம், டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியா. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக வங்கியினுடைய 14வது ஹெட்டு தான் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது தலைவர் தான் யார் அப்படின்னா அஜய் பங்கா. இந்த கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கிறது அஜய் பங்கா. ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2018 ஆசிய விளையாட்டு வந்து எங்கே நடந்துச்சு, எந்த நகரம் வந்து நடத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஜகார்த்தா மற்றும் பலம்காங். ஓகே, பலம்பாங். இதில் வந்து இந்த 2மே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியா. ஓகே, இந்தோனேஷியா. ஸோ 2018. அப்போ 2018 அப்படின்னு பார்க்குறப்ப 2018 ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2022
2022 வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஹாங்ஸோனா சீனால வச்சு நடந்துச்சு. 2026 எங்க வச்சு நடக்க போகுதுன்னா ஜப்பான்ல வச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏஷியன் கேம்ஸ் நடக்கும், சரியா? ஸோ ப்ளஸ் 4 இயர்ஸ், அதாவது 4 வருஷம் இதுக்கு கேப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வருஷம் இதுக்கு கேப் இருக்கு. அதுக்கடுத்து 2026க்கு அப்புறம் திருப்பி ஒரு 4 வருஷம் இங்கே கேப் இருக்கு. அடுத்து இங்கே ஒரு 4 வருஷம் கேப் இருக்கு. 2030 எங்கன்னா தோஹா எங்க இருக்கு? கத்தார்ல. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியாதில் வச்சு நடக்க போகுது 2034. ரியாத் எங்க இருக்கு? சவுதி அரேபியா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? 2018 இந்தோனேஷியா, அதாவது ஜகார்த்தா. 2022 ஹாங்ஸோ சைனா. 2026 ஆச்சி நகாயா ஜப்பான். 2030 தோஹா கத்தார்ல. அதுக்கடுத்து 2034 சவுதி அரேபியால. அடுத்த கேள்வி பாருங்க. அம்ஜத் அலிகான் வந்து எந்த இசைக்கருவி கூட ரிலேட் ஆன ஒரு பர்சன்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதே இதில் வந்து இன்கேஸ் ஏஷியன் கேம் எப்பொழுது எங்கே வச்சு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லி. ஏஷியன் கேம்ஸ் இருக்குதுல்ல, ஏஷியன் கேம்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே வச்சு நடைபெற்றது, என்னைக்கு நடைபெற்றுச்சுன்னா 1951 எங்கே வச்சு நடந்துச்சுன்னா நியூ டெல்லி, இந்தியாவில் தான், நியூ டெல்லி. அதுக்கப்புறம் இந்தியாவில் வேற எப்போ நடந்துச்சு? நியூ டெல்லிக்கு அப்புறம், இந்த எடிஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் வேற எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1982. அதுவுமே எங்கன்னா நியூ டெல்லியில் தான். ஸோ அப்போ இந்தியாவில் வந்து டோட்டலாக 2 தடவை நடந்திருக்கு. ஒன்று வந்து 1951, இன்னொன்று 1982. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து அம்ஜத் அலிகான் வந்து எந்த இசை கருவி கூட ரிலேட் ஆனவர்னா சரோத். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரோத். ஸோ சரத் கூட வேற யார் ரிலேட் ஆனவர் அப்படின்னா, அது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து யாருன்னா அம்ஜத் அலி கான், இன்னொன்று அலி அக்பர் கான். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்தார் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பர்சன்ஸ்லாம் யாருன்னா ரவிசங்கர். அதுக்கடுத்து விலாயத் கான். அதுக்கடுத்து அனௌஷ்கா சங்கர். ஓகே, அதுக்கடுத்து சந்தூர் கூட ரிலேட்டான பர்சன் சிவகுமார் சர்மா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர் யாருன்னா சிவகுமார் சர்மா. ஓகே, இவங்களாம் ஒரு முக்கியமான பர்சன்ஸ். அடுத்து வந்து பாருங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கதை சொல்லும் பாரம்பரிய நடனமாக எது கருதப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து குச்சிப்புடி, ரைட்டா? சாட்ரியா அப்படின்றது வந்து அஸ்ஸாம் கூட சேர்ந்தது, அஸ்ஸாம் மாநிலம். கதக் அப்படின்றது வந்து உத்தரப்பிரதேசம். குச்சிப்புடி அப்படின்றது ஆந்திர பிரதேசம். மணிப்பூரி அப்படின்றது மணிப்பூர். சரியா? உங்களுக்கு குச்சிப்புடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து என்னன்னு சொல்றாங்க, நிறைய ஃபேமஸான டான்ஸ் குச்சிப்புடியை வந்து இதில் ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஒரு கதை சொல்லும் ஒரு டான்ஸாக இருக்கிறது தான் குச்சிப்புடி, ரைட்டா? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதை பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது இதை வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னா குரு வேம்பட்டி சின்ன சத்தியம். இவர் தான் வந்து பாப்புலரைஸ் பண்ணது, குச்சிப்புடி டான்ஸை வந்து பாப்புலர் ஆக்குனது, பாப்புலரைஸ்ட். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு வேம்பட்டி சின்ன சத்தியம். ஸோ இவர் தான் வந்து குச்சிப்புடியை ஃபேமஸ் ஆக்குனவர். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கேள்வி கேட்குறாங்க, வேற ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, இந்த குச்சிப்புடி டான்ஸ் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சொம்புல வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீரை ஃபில் பண்ணி தலைக்கு மேலே வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்கமம். அது பேர் என்ன அப்படின்னா நேம். இந்த மாதிரி, சரியா? இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி இருக்கிறது பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேலே தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதின் பெயர் வந்து என்னன்னா தர்கமம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தர்கமம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு இது கூட ஃபேமஸான பர்சன்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜா ரெட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராதா ரெட்டி. இதெல்லாம் குச்சிப்புடி டான்ஸ் கூட ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ். அதுக்கடுத்து யார் அப்படின்னா யாமினி ரெட்டி. அதுக்கப்புறம் இவங்க பேர் வந்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட் இவங்க வந்து ஷோபா நாயுடு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குச்சிப்புடியில் ரொம்ப ஃபேமஸான டான்சர்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா,
ஸோ புஷ்கர் ஒட்டக கண்காட்சி வந்து எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான். புஷ்கர் மேலா வந்து எங்க வச்சு, புஷ்கர் கேமல் ஃபேர் வந்து எங்க வச்சு நடக்கும் அப்படின்னா ராஜஸ்தான் வச்சு தான் நடக்கும். ஸோ இது வந்து அதுக்கடுத்து முக்கியமானது, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 19th வீடியோ எதில் அப்படின்னா ஜிடி அனாலிசிஸ் வீடியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜிடி அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஜிடி அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா இது வந்து ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்றது இல்லை. ஜிடி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஜிஎல், வரப்போகிற சிஜிஎல் எக்ஸாம்ஸ், அதுக்கடுத்து வந்து சிஹெச்எஸ்எல், இருக்கிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்னா கொஸ்டினில் கேட்டது இல்லாமல் நம்ம தனியாக எக்கச்சக்கமாக நிறைய எக்ஸாம்ஸில் என்ன முக்கியமான இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இதில் பார்க்குறோம், சரியா? ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த இதுலேருந்து வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ரைட்டா? இதுலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ், ஓகே? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 20th வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.